அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவு மண்ணிலே அன்பான உறவு இது ஆகாத வரவு உயிருக்கு அன்பான உறவு இது ஆகாத வரவு ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இறைவனின் முடிவு அன்பான உறவு ஒரு பெண்ணுக்கு திருவிழா முதல்ல சந்தோஷப்படுற பெற்ற தாய் தான்மா. அந்த தாய் இருந்தா எனக்கு இந்த கதி வந்திருக்குமா? என் தாய் இருந்தா நீ பார்த்தா எப்படிப்பட்ட கொடுமை செய்திருப்பாரா? அவன் மாத்தாந்த என்ன ஜீவிச்சுட்டு போயிட்டாமா. ஒரு செத்து பிடித்து என் தலையில கட்டிட்டு போறாளே, இதை வச்சு நான் என்னம்மா வாழ்க்கை வாழ போறேன்? அம்மா எல்லாரும் வந்து வாழ்ந்துட்டு போறாங்களாம்மா. என்ன பெத்த தாயை நீ எங்க இருந்துமா பாக்குற? நீ எங்க இருந்துமா வாழ்த்துற? எனக்கு ஏமா அந்த கொடுமையை நேரிட்டு போறேன்? அம்மா அத்தாணி இல்லைன்னா யாரிக்க யார் இருக்கா? தம்பி உட்காரா உன்னை புதைச்சேடோ அத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதற்கா
யோகினி உன்முகத்தில் நான் விழித்தேன் எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் விழித்தேன் எங்கு போய் தேடுவேனம்மா பட்டக்கடன நான் அடைக்கேன் நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிந்தது அந்த வனம் நீ என்று அப்புறந்தான் தெரிந்தது அம்மா கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகல நீ சிரிச்சே அம்மா கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகல நீ சிரிச்சே கண்டாங்கி சேலையில மக்கள் கண்ணீரே துடைச்சே கடைசி மூச்சிருக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கடைசி மூச்சிருக்கிறப்போ என்ன தாய் நினைச்சே கலங்கிடுவா பிள்ளையினா சாவ கூட மறைச்சே அம்மா திருநீரை பூசின கை திருநீரையானதோ திருநீரை பூசின கை திருநீரையானதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ என்ன போல பாவியாரோ இங்கு வந்து பொறக்கல கொள்ளி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல
ஆரி ராரி 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 ஆரி ராரிரோ ஆரி ராரி 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 ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஆரி ராராரோ ஆரி ராரிரோ ஒரு கனவை இழந்து விட்டா மாலை கட்டிடுவாங்க, மாங்கலி தத்துருவாங்க, பூ பட்டு எடுத்துருவாங்க. அவருக்கு வெள்ளத்தாளை கொடுத்து மிதவையாக்கி காலை பூரா தகுந்த தடை ஆகிட்டு போயிட்டாங்களப்பா. நாங்க பெண்ணா பிறந்து உங்களோட வாழ்ந்து காலை கடந்து உங்க கஷ்ட நஷ்டத்தை பங்கெடுத்து எங்களுக்கு கடைசியா கொடுக்குற தண்டனை நம்ம எங்களுக்கு தாங்க முடியல. ஒரு நல்லது கட்டத்துல எங்களை சேர்க்க மாட்டாங்க. எங்க எதிரில போறவங்க வருங்க ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறாங்க. எங்களை சகல தடையா போகும்படி வச்சுட்டு போயிருங்களாப்பா. எங்கும் பதறுதையா எங்கம் பதறுதையா எனக்கு ஆதரவு இல்லை ஐயா அங்கும் பதறுதையா எனக்கு ஆதரவே பின்னால் பிறந்த பாவம் இளங்கம் பதறுதையா எனக்கு ஆதரவு இல்லை ஐயா ஒரு கனவு இறந்து விட்டா ஒரு 8 நாள் ஒரு தாய் வீட்டு கழிச்சுட்டு போய் ஒரு சீர் செய்து அண்ணன் தம்பியை கூட்டிட்டு வந்து விடுவாங்களப்பா. எப்பா நான் தாலி அறுக்கணுமா? தாலி அறுக்கணுமா? தாய் வீடு தாலி அறுக்கணுமா? நான் தாய் வீடு போகணுமா? பெண்ணாய் பிறந்த பாவம் தங்கம் பதறுதையா எனக்கு ஆதரவு இல்லை ஐயா தாலி அறுத்து விடிய காலையில நான் வெளியே வரக்கூடாதாங்க? நல்லது என்று போற முகத்துல விழிக்க கூடாதா? நான் எப்படிங்க போகணும்? என் தீமா, என் தீமா. என் தீமா, நான் முக்காடறி எடுப்பா. நான் உலகிலே அமரணுமா? கடனியனுமா நான் மூலையிலே அமரணுமா நான் பெண்ணாய் பிறந்த பாவம் எனங்க பதறுதையா எனக்கு ஆதரவு இல்லை ஐயா பத்மாவதி, என்னை மன்னித்து விடமா, என்னை மன்னித்து விடு. இந்த இறந்த பிணத்திற்கு எதனால் திருமணம் செய்ய தெரிகிறதா? என் மகன் சொர்க்கம் சேர வேண்டும் என்று திருமணம் செய்தி என் மகனை விடம்மா. இடுகட்ட சுடுகாடுக்கு எடுத்து சென்று இந்த பாவியின் கரத்தினால் தானம் செய்ய போகிறேன். நீதி ஐயா, இறந்து விட்டு உன்னுடைய மகன் சொர்க்கத்திற்கு போகணும், மோட்சத்திற்கு போகணும். அவருக்கு திருமணம் செய்தால் தான் போக முடியும் என்று இறந்த மகனுக்கு திருமணம் செய்த ஒரு மோட்சத்திற்கு போவதற்கு வழி தேடுகிறாயே. இறந்த மகனுக்காக வாதாடுகிறாயே. உயிரோடு இருக்கிறது பாவி நடிப்பு. எனக்கு நீ யார் யாருக்காக யார்
கேட்கிறாயே ஐயா, நேற்று உன் மகன் இறந்து விட்டாரு, அப்போது அவர் எரித்திருக்க கூடாதா? அவரை புதைத்திருக்க கூடாதா? அவரை தானம் செய்திருக்க கூடாதா? அதையெல்லாம் விட்டு விட்டு என் கழுத்துல மாலை சூடி மாங்கல்யத்தை சூடிய பிறகு என் மகனை நான் கொண்டு போற சூழலுக்கு விடி என்று கேட்கிறாயே ஐயா, நேற்று வரை அவர் உன்னுடைய மகன். அவர் எப்பொழுது கழுத்திலே மாலை சூடி மாங்கல்யத்தை சூடினாரோ அது முதல் கொண்டு அவர் உன்னுடைய மகன் கிடையாது, என்னுடைய கணவர். அவரை எரிப்பதோ அவரை புதைப்பதோ தகனம் செய்வதோ அதற்குரியவன் தான். என் கணவரை தகனம் செய்துக்கிறேன். பத்மாதி, பெண் என்றால் நீ அல்லவா பெண்? பெண் குலத்தின் பொன் விளக்கு. இறந்த பிணமாக இருந்தாலும் தாலி கட்டிய கணவன் எரிப்பதோ புதைப்பதோ உன்னை சதன் உரைக்க என்றாமா? பத்மாதி, அன்பு திருமணம் உயிரல்லவோ இனி ஆயிரம் காலத்தில் அன்பு திருமணம் உயிரல்லவோ ஆயிரம் காலத்தில் பயிரல்லவோ. அன்பு திருமணம் உயிரல்லவோ. அன்பு திருமணம் உயிரல்லவோ ஆயிரம் காலத்தில் பயிரல்லவோ. அன்பு திருமணம் உயிரல்லவோ. ஒரு ஆதரவு இல்லாத விட்டு போயிட்டாங்களப்பா. நான் திருமணம் செய்த கொடுமை எனக்கு எப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கையப்பா கிடைக்கணும்? உன்னை நான் விட்டு போக முடியலையே, எல்லாரும் உன்னை விட்டு போயிட்டாங்களே. என் கழுத்துல போட்டு பிடிச்சப்பா நீ உன்னை திருமணம் செய்திருக்கிற நீ, உன்னை விட்டு நான் எப்படி பார்ப்போவேன்? எப்படி பார்ப்போவேன்? சத்தியமா மேல வந்து என் உயிரை விட்டுறேன்ப்பா. எப்பா நீரில்லா
மஞ்சள்